பாகம் 61. ஏஞ்சல் சொப்னாவிற்கு FBயில் பதிலடி கொடுத்து கொண்டிருந்த அவந்திகாவின் கமெண்ட்ஸை எல்லாம் படித்து முடித்த சம்பத், அவந்திகா, இந்த ஐடி உங்களது தானே என்று மிக பெரிய குண்டை தூக்கி போடவும், சம்பத்தின் கேள்விக்கு என்ன சொல்லி சமாளிப்பது என்று அவந்திகாவிற்கு புரியவில்லை. எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்று முடிவெடுத்தவள், என்னது, இது என்னோட ஐடியா, இம்பாசிபிள் என்று அவந்திகா திட்டவட்டமாக மறுக்கவும், சம்பத்தோ விடுவதாக இல்லை. அவந்திகா ராஜ்னு உங்க பேர் தானே இருக்கு, அது மட்டுமா அரவிந்த் சாரோட பேரும் சேர்ந்திருக்கே என்று சம்பத் சந்தேகமாக கேட்கவும், அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. படுபாவி, எப்படி துருவி துருவி கேள்வி கேக்குறான் பாரு, இவன் வாயை எப்படி அடைக்கிறதுனே தெரியல என்று அவந்திகா மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள். என்ன அவந்திகா, பதிலே காணோம் என்று சம்பத் மீண்டும் கேட்கவும், பேர்ல என்ன இருக்கு, FBல இதே பேர்ல 1000 ஐடி இருக்கும், அதெல்லாம் என்னோட ஆகிடுமா? அதுவும் அவந்திகா ராஜ்னு நான் போய் பேர் வைப்பேனா? இந்த மாதிரி ஆக்டரோட பேரை தன்னோட பேரோட சேர்த்து வைக்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் வேணும்னா பண்ணுவாங்க, நான் அப்படி இல்ல என்று அவந்திகா விடாப்பிடியாக பேசவும், சம்பத்திற்கு சிரிப்பு வந்தது. ஓகே ஓகே அவந்திகா, கூல், நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன், இது நீங்களா இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் இந்த ஐடி அந்த ஃபேன் பேஜ்ல ரொம்ப காலமா இருக்கு, சோ நான் ஜோக்குக்கு தான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன் என்று சம்பத் தெளிவாக கூறவும் தான் அவந்திகாவிற்கு நிம்மதியானது. அதற்கு மேல் அவந்திகாவால் அங்கு இருக்க முடியவில்லை. எப்படியாவது அங்கிருந்து ஓடிவிட்டால் போதும் என்று இருந்தது. சம்பத் பிரதர், இங்க நான் இருக்கிறதால எந்த யூஸும் இல்லைன்னு தோணுது, நான் மாடிக்கு போறேன் என்று கூறிவிட்டு சம்பத்தின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் வேகமாக மாடிக்கு சென்றாள் அவந்திகா. மாஸ்டர் பெட்ரூமிற்கு சென்றவள், அப்பாடா என்று பெட்டில் தொப்பென்று விழுந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆனாள். அடுத்த சில நிமிடங்களில் அவளுக்கு அனாமிகாவிடமிருந்து கால் வரவும் போனை எடுத்து பார்த்தாள். FB மெசேஜ் குரூப்பிற்கு வர சொல்லி அனாமிகா மெசேஜ் செய்திருந்தாள். அப்பொழுதுதான் அவந்திகாவிற்கு ஏஞ்சல் சொப்னாவை பாதியில் விட்டுவிட்டு வந்தது நினைவுக்கு வரவும் வேகமாக அந்த போஸ்டிற்கு போய் பார்த்தாள். அவந்திகா போட்ட போர்டில் அதற்கு மேல் ஏஞ்சல் சொப்னா எந்த ரிப்ளையும் செய்திருக்கவில்லை. அதை பார்த்த பிறகுதான் அவந்திகா நிம்மதியாக அரவிந்த் ஃபேன்ஸ் பேஜின் குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும் இருக்கும் மெசேஜ் குரூப்பிற்கு போய் பார்த்தாள். அங்கிருந்தவர்கள் எல்லாரும் அவந்திகாவை புகழோ புகழ் என்று புகழ்ந்து தள்ளி இருந்தார்கள். அவந்திகா ஏஞ்சல் சொப்னாவின் மூக்கை உடைத்ததில் அங்கிருந்த அத்தனை பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அவந்திகா ஆன்லைன் வந்ததை பார்த்ததும், அவந்திகா சூப்பரா கமெண்ட் பண்ணி அவ மூக்க உடைச்சிட்ட, இனி அவ வாயே திறக்க மாட்டா, முதல்ல அவளை குரூப்பை விட்டு தூக்கிட்டு அவ ஐடிய பிளாக் பண்ணணும் என்று அனாமிகா மெசேஜ் செய்ததை பார்த்தாள் அவந்திகா. அனாமிகா விடு, அவளை மாதிரி ஆட்கள் தான் நம்ம குரூப்ல கண்டிப்பா இருக்கணும், அப்பதான் அரவிந்த் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் ஆன அப்புறம் இந்த குரூப்ல இருக்க தைரியம் இல்லாம அவளே ஓடிடுவா, அதுதான் நம்ம குரூப்புக்கு கெத்தா இருக்கும் என்று அவந்திகா மெசேஜ் செய்யவும் அவளுக்கு ஹார்டின் அனுப்பினாள் அனாமிகா. அவந்திகானா அவந்திகாதான், இப்படியெல்லாம் யோசிக்கிற ரிப்போர்ட்டர் ஆச்சே, அதான் இவ்ளோ டீப்பா திங்க் பண்ணி பேசுற, உன்னெல்லாம் யாராலையும் ஏமாத்தவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது என்று அனாமிகா அவந்திகாவை புகழவும், அவந்திகா அதற்கு வெட்கப்படுவது போல் ஸ்டிக்கரை அனுப்பினாள். அனாமிகாவின் உன்னெல்லாம் யாராலையும் ஏமாத்தவே முடியாது என்கிற வார்த்தையை படித்ததும் அவந்திகாவின் மனம் ஏனோ வேதனையில் துடித்தது. அவந்திகா அவளின் புத்திசாலித்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் யோசித்து பார்த்து கொண்டாள். அனாமிகா சொல்வது போல் ஒரு விதத்தில் அவந்திகா விவரம்தான். அந்த மெசேஜ் குரூப்பில் இருந்த ஐடிகளை எல்லாம் வெரிஃபை செய்து அவர்கள் எல்லாம் உண்மையான ஐடிகள் தான், ஃபேக் ஐடி என்று அவர்களில் யாரும் இல்லை என்று தெரிந்த பிறகுதான் அவந்திகா அந்த மெசேஜ் குரூப்பில்
உரையாடவே ஆரம்பித்திருந்தாள். அதற்கு பிறகுதான் அங்கிருந்தவர்கள் தகவல்கள் எல்லாம் தெரிந்த பிறகு அவளின் பேசிக் தகவல்களை மட்டும் பகிர்ந்து கொண்டாள். அந்த மெசேஜ் குரூப்பில் இருந்த அனைவருக்கும் அந்த குரூப்பில் இருந்தவர்களை பற்றி ஓரளவுக்கு தெரியும். அப்படித்தான் அவந்திகா ரிப்போர்ட்டர் என்பதும் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. அவந்திகா இதிலெல்லாம் மிகவும் தெளிவான பெண்தான். இந்த காலத்தில் வெறும் FB ஐடியை நம்பிக்கொண்டு அவர்களோடு போன் நம்பரை பகிர்ந்து கொள்வது மட்டுமில்லாமல் பர்சனல் விஷயங்களை பகிர்ந்து கொள்வதால் எந்த அளவுக்கு விபரீதங்கள் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்று தினம் தினம் செய்தியில் வந்து கொண்டுதானே இருக்கிறது. அதையெல்லாம் அவந்திகாவும் அறிந்து வைத்திருக்கிறாளே. எல்லாவற்றிற்கும் மேலாக நேரடியாக நியூஸ் ஆபீஸில் தான் அவள் வேலையை பார்க்கிறாள். இந்த மாதிரி எத்தனை கேஸை அவள் நேரடியாக பார்த்திருக்கிறாள். அப்படி இருக்க அவ்வளவு எளிதாக ஃபேக் ஐடியை நம்பி ஏமாந்து விடுவாளா என்ன? ஆனால் இந்த விவரம் எல்லாம் அவளின் முதல் காதலன் ராஜன் விஷயத்தில் அவந்திகாவிற்கு வரவில்லையே. வந்திருந்தால் அவனை நம்பி அவளின் முகத்தை காட்டி அவளின் ஊர் பேர் என்று அவளை பற்றிய அத்தனை தகவலையும் கூறி அவனிடம் அவளின் மனதையும் பறிகொடுத்திருக்க மாட்டாளே. இத்தனைக்கும் அவனின் பெயர் ராஜன் என்பதை தவிர அவனை பற்றி வேறு எந்த தகவலும் அவந்திகாவிற்கு தெரியாது. அந்த பேர் கூட உண்மையா என்பதும் சந்தேகம்தான். அவன் சென்னையில் இருக்கிறான் என்று மட்டும் அடிஷனல் தகவல் தெரிந்திருந்தாலும் இவ்வளவு பெரிய சென்னையில் அவனை எப்படி அவளால் தேட முடியும்? அவன் முகத்தை பார்த்திருந்தால் கூட டிராயிங் ஆர்டிஸ்டை வைத்து அவன் போட்டோவை வரைந்து வைத்துக் கொண்டாவது தேடி இருப்பாளே. இது எதுவும் இல்லாமல் அவனின் வெறும் குரலை மட்டும் வைத்துக் கொண்டு முகம் பார்க்காத தொலைதூர காதலை அல்லவா அவந்திகா செய்திருக்கிறாள். ஆனால் அவனோ விவரம்தான். அவந்திகாவின் தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டு அவளின் முகத்தை பார்த்துதான் அவளோடு பேசிக் கொண்டிருந்தான். அவன் பேச்சை வைத்து அவனுக்கு தன் மீது கொள்ளை பிரியம் என்று நினைத்து அவந்திகாவும் அவள் மனதில் ஆசையை வளர்த்து கொண்டாள். ஆனால் அதன் விளைவாக அவந்திகாவிற்கு கிடைத்ததெல்லாம் ஏமாற்றம்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் நேரில் சந்தித்துக் கொள்ள ஒரு நாளை தீர்மானித்து காத்திருக்கும் நேரத்தில் சொன்ன இடத்திற்கு வராமல் அவந்திகாவின் நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விட்டான் அந்த ராஜன். அதற்கு பிறகு அவனிடமிருந்து எந்த தகவலும் அவந்திகாவிற்கு கிடைக்கவில்லை. அவனை தொடர்பு கொள்ள கூட எந்த வழியும் இருக்கவில்லை. ஆசையை வளர்த்துவிட்டு அம்போ என்று விட்டு சென்ற மிக பெரிய துரோகம் அல்லவா அவன் அவந்திகாவிற்கு செய்திருக்கிறான். அவன் ஒரு நம்பிக்கை துரோகி என்றுதான் இது நாள் வரையிலும் அவந்திகா நினைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் ஒரு பக்கமிருந்து பார்க்கும் பொழுது எதற்கும் முழுமையான அர்த்தம் கிடைத்து விடாதுதானே. மற்றொரு பக்கத்தின் வழியாக பார்த்தால்தானே உண்மை என்னவென்று புரியும். ஆனால் பாவம் அவந்திகா உண்மை என்னவென்று புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்காமலே, அதற்கான நேரம் கூட வாய்க்காமலே அதற்குள்ளாக பெற்றவர்களை இழந்து தம்பியும் சீரியஸ் கண்டிஷனில் இருக்க வாழ்க்கையின் போராட்டத்தில் போர்க்கொடி தூக்க கிளம்பியிருந்தாள். அவந்திகாவிற்கு திடீரென்று ராஜன் நினைவு வந்து அவள் மனதை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்க குரூப்பில் வந்த அடுத்தடுத்த மெசேஜ்கள் அவந்திகாவை உசுப்பி எழுப்பியது. அவந்திகா, இப்படி பதிலுக்கு பதில் கமெண்ட் பண்ணி இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட முடியாது. அரவிந்த் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எவிடன்ஸோட நிரூபிச்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று மதியழகி மெசேஜ் செய்திருந்தாள். அதை படித்து பார்த்த அவந்திகாவிற்கும் மதியழகி சொல்வது சரிதான் என்று பட்டது. இன்னும் எத்தனை ஹேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பதிலடி கொடுத்து அவர்களின் வாயை அவந்திகாவால் அடைக்க முடியும்? பிரச்சனைக்கான தீர்வு அது இல்லையே, வேறு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நினைத்தாள் அவந்திகா. அனாமிகா, அரவிந்த் அசிஸ்டன்ட் சம்பத்தை கான்டாக்ட் பண்ணி பாத்தியா என்று விசாரித்தாள் ஷாலு தீபக். இல்ல ஷாலு, சம்பத்தை கான்டாக்ட் பண்ண முடியல என்று பதில் அளித்தாள் அனாமிகா. இந்த கான்வர்சேஷனை எல்லாம்
யாராவது புதிதாக ஒருவர் வந்து பார்த்தால் நிச்சயம் ஆச்சரியப்பட்டு போவார்கள்தான். ஒரு ஆக்டரின் ஃபேனாக இருந்து கொண்டு அவருக்கு ஒரு பிரச்சனை என்றதும் இந்த அளவுக்கு நேரடியாக அவரை தொடர்பு கொள்ள முயற்சிப்பதும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை யோசிப்பதும் மிக பெரிய விஷயம்தான். அந்த அளவுக்கு அந்த மெசேஜ் குரூப்பில் இருந்தவர்கள் அரவிந்தின் மிக தீவிரமான ரசிகர்களாக இருந்தார்கள். அதுவும் அனாமிகாவோ அரவிந்தின் பர்சனல் ஷெட்யூலை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் அளவுக்கு மிக தீவிரமான ரசிகைதான். அவர்கள் என்னதான் தீவிரமான ரசிகைகளாக இருந்தாலும் அரவிந்தின் தனிப்பட்ட வாழ்க்கையில் மூக்கை நுழைக்கவோ அவனின் பிரைவசியை கெடுக்கும் விதமாக எதையாவது ஸ்டூப்பிடாக செய்ய அவர்கள் முயற்சித்ததில்லை. பாலாபிஷேகம், கோவில் கட்டுவது என்னும் அளவுக்கெல்லாம் அவர்கள் யோசித்து கூட பார்த்ததில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அரவிந்தை அவர்களுக்கு பிடிக்கும். அவன் பேரை சொல்லி 4 நல்ல விஷயத்தை செய்வார்கள். அவன் செய்யாத தப்பிற்கு அவனை யாராவது பிளேம் செய்தால் சண்டைக்கு போவார்கள். இந்த மாதிரி எவிடன்ஸ் கண்டுபிடித்து உண்மையை நிரூபிக்க முயற்சி செய்வார்கள். அவ்வளவுதான். இப்படிப்பட்ட ஒரு ரசிகை கூட்டம் கிடைக்க அரவிந்த் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அரவிந்தையும் சும்மா சொல்லிவிட முடியாது. அவனும் ஒரு பக்கம் மறைமுகமாக இவர்கள் செய்யும் நல்ல விஷயத்திற்கு சப்போர்ட் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அதுவும் அவர்களுக்கு தெரியாமலே. அரவிந்த் அப்படித்தான். அவன் செய்யும் நல்லதை ஒளித்து மறைத்து விடுவான். கோபத்தை வெளிப்படையாக கொட்டி விடுவான். அவன் ஒரு பலாப்பழம். அப்படிப்பட்ட அவனின் நல்ல மனதால்தான் அவனுக்கு வந்த பிரச்சனைக்கு அவனின் ரசிகைகள் தீர்வை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். தீர்வை தேடுவதோடு நில்லாமல் ஹேமா சங்கர் என்பவள் ஒரு நல்ல சொல்யூஷனையும் கண்டுபிடித்திருந்தாள். அனாமிகா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ரோஹித்துக்கும் அரவிந்த் மேல ரொம்ப நாளாவே வெஞ்சன்ஸ் இருந்திருக்கு. ரோஹித்தோட இன்ஸ்டா போஸ்ட்ல கூட அங்கங்க அதை ப்ரூவ் பண்ற மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, அவன் கலந்துகிட்ட ப்ரோக்ராம்ல கூட அத இன்டைரக்டாவும் சிலதுல டைரக்டாவும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கான். அந்த போஸ்ட் அண்ட் வீடியோவை மட்டும் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபைல ரெடி பண்ணிட்டோம்னா போதும். ரோஹித் அரவிந்த் மேல இருக்கிற வெஞ்சன்ஸ்ல தான் இப்படி ஒரு பழி போட்டிருக்காருன்னு ப்ரூவ் ஆகிடும். அது மட்டும் இல்ல, ரீசெண்டா அவன் வேற ஒரு பொண்ணோட இல்லீகல் கான்டாக்ட் வச்சிருக்கான்னு மீடியாவுல வெளிவந்ததால அவன் பேர் கெட்டு போயிடுச்சு. அந்த கோபத்துலதான் அரவிந்த் பேரையும் கெடுக்கணும்னு இப்படி ஒரு டிராமா பண்றான்னு ஈஸியா ப்ரூவ் பண்ணிரலாம் என்று ஹேமா சங்கர் கூறவும் அவந்திகாவிற்கோ மனதுக்குள் ஜில் என்று தென்றல் வீசியது. இப்படி ஒரு யோசனையை சொன்னதற்கு ஹேமா சங்கரை அணைத்து கொண்டு ஒரு முத்தம் கொடுக்கலாம் என்னும் அளவுக்கு அவந்திகாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. அவந்திகா சிரிப்பது போல் ஒரு ஸ்மைலியை போட்டாள். அந்த குரூப்பில் இருந்த எல்லோரும் ஹேமா சங்கரை பாராட்டினர். கை தட்டுவது போல் ஸ்டிக்கராக அனுப்பி அவளை பாராட்டிக் கொண்டிருந்தனர். ஆனால் ஹேமா சங்கரோ அவர்களின் சந்தோஷத்தை ஆஃப் செய்வது போல், சாரி கைஸ், ஈஸியா ஐடியா சொல்லிட்ட, ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு என்று குண்டை தூக்கி போட்டாள். அந்த குரூப்பில் இருந்த மொத்த பேரும் இன்ஸ்டன்ட் சந்தோஷம் இன்ஸ்டன்டாகவே போய்விடுமோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்க, அவந்திகாவோ எந்த சிக்கலாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று, அப்படி என்ன சிக்கல் என்று மெசேஜ் செய்துவிட்டு ஹேமா சங்கரின் ரிப்ளைக்காக காத்து கொண்டிருந்தாள். வெறுமனே மழைக்கு இதமாக ஒரு பஜ்ஜி சுட்டு சாப்பிடலாம் என்று ஆசைப்பட்டாலே அதற்கு கொஞ்சம் மெனக்கெடத்தான் வேண்டியிருக்கும். சாதாரண பஜ்ஜி சுடுவதற்கே மெனக்கெட வேண்டி இருக்கும் போது அரவிந்தை பொய் பழியிலிருந்து காப்பாற்றுவது என்ன அவ்வளவு சுலபமான காரியமா? சிக்கல்கள் சிறிதோ பெரிதோ சமாளித்து தானே ஆக வேண்டும். பாகம் 62. அரவிந்தின் மீது ரோஹித் சுமத்தியிருக்கும் குற்றச்சாட்டை பொய் என்று நிரூபிக்க வழி இருக்கிறது என்று ஹேமா சங்கர் சூப்பரான ஐடியா ஒன்றை கூறியதும் அந்த குரூப்பில் இருந்த அத்தனை பேருக்கும் நிம்மதியானது. ஆனால் அந்த நிம்மதியை நீடிக்க விடாமல் அடுத்த நொடியே அது கலைந்து போகுமாறு ஒரு விடுகதை போட்டாள்
ஹேமா சங்கர். நான் ஈஸியா இந்த ஐடியாவை சொல்லிட்டேன், ஆனா இத செயல்படுத்துறதுல ஒரு சிக்கல் இருக்கு என்று ஹேமா சங்கர் கூறவும் அந்த குரூப்பில் இருந்த அத்தனை பேர் மனமும் வாடி போனது. அவந்திகாவோ அரவிந்தை காப்பாற்ற எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி கட்ட தயாராக இருந்தாள். ஹேமா, எதுவா இருந்தாலும் சொல்லு, பாத்துக்கலாம் என்று அவந்திகா மெசேஜ் செய்யவும் ரோஹித் அரவிந்துக்கு எதிரா போட்ட போஸ்ட், புரோகிராம்ல அரவிந்துக்கு எதிரா பேசிய கிளிப்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்றது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல அவந்திகா, அதுக்கு ரொம்ப மெனக்கடணும், அதுதான் இதுல இருக்க சிக்கல் என்று ஹேமா சங்கர் கூறவும் அவந்திகாவிற்கு ஹேமா சங்கர் கூறியது சரிதான் என்று தோன்றியது. அங்கங்கே சிதறி கிடக்கும் அத்தனை கிளிப்ஸையும் கண்டுபிடித்து ஒருங்கிணைப்பது அவ்வளவு சாதாரண காரியம் இல்லைதான். அதுவும் இப்படி குறைந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய வேலையை எப்படி செய்ய முடியும் என்று அவந்திகாவிற்கு தோன்றினாலும் அதை வெளிப்படையாக கூறி மற்றவர்களின் கான்பிடன்ஸை கெடுக்க அவள் விரும்பவில்லை. ஆனால் அவந்திகாவோ எதிர்பார்க்காத விதமாக அந்த குரூப்பில் இருந்தவர்கள் உற்சாகமாக பதிலளித்தனர். என்ன ஹேமா, இதுல என்ன சிக்கல் இருக்கு? இந்த மெசேஜ் குரூப்ல 15 மெம்பர்ஸ் இருக்கோம். எல்லாரும் அவங்க சைட்ல இருந்து ட்ரை பண்ணா நிச்சயமா காலையிலக்குள்ள எவிடன்ஸ ரெடி பண்ணிடலாம். எல்லாரும் என்ன சொல்றீங்க என்று பிரியங்கா மெசேஜ் செய்யவும் உடனடியாக அந்த குரூப்பில் இருந்த அத்தனை பேரும் சம்மதம் தெரிவித்தனர். அதை பார்த்ததும் அவந்திகாவிற்கோ உடல் சிலிர்த்து போனது. அவந்திகாவிற்காவது அரவிந்த் அக்ரிமெண்ட் பெயரிலாவது கணவன் என்னும் உறவில் இருக்கிறான். ஆனால் அங்கிருந்த மற்றவர்களுக்கோ அவன் யாரோதான். இருந்தாலும் ஒருவனை திரையில் பார்த்து இத்தனை பிரியத்தை அவன் மீது வைக்க முடியுமா என்று அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன அவந்திகா, நீ ஒன்னும் பதில் சொல்லாம இருக்க, நீ என்ன நினைக்கிற என்று அனாமிகா மெசேஜ் செய்யவும் எனக்கும் ஓகேதான் என்று அவந்திகா அவசரமாக ரிப்ளை செய்தாள். அப்போ ஓகே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரோஹித் அரவிந்துக்கு எதிரா பேசிய போஸ்ட் அண்ட் வீடியோ கிளிப்ஸ கலெக்ட் பண்ணி ஒரே ஃபைலா ரெடி பண்ணிடணும். அவந்திகா, நீ தான் எடிட் பண்ற வேலைய பாக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஒன்னாலதான் இந்த வேலைய சரியா செய்ய முடியும். பிகாஸ் நீ ரிப்போர்ட்டரா இருக்க, சோ எங்களை விட உனக்கு இந்த வேலை ஈஸின்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற, உனக்கு ஓகேவா? அனாமிகா, இதுக்கு எதுக்கு இவ்ளோ விளக்கம் கொடுக்கற? கண்டிப்பா நான் செய்றேன், எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல என்று அவந்திகா சம்மதம் தெரிவித்தாள். அதற்கு பிறகு என்ன, அந்த மெசேஜ் குரூப்பில் இருந்த அத்தனை பேரும் தீவிரமாக எவிடன்ஸை கலெக்ட் செய்யும் முயற்சியில் இறங்கி இருந்தனர். அவந்திகாவோ லேப்டாப்பை எடுத்து வைத்துக் கொண்டு அவள் சைடில் இருந்து ஆதாரம் திரட்ட முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவள் ஆதாரத்தை தேடும் வேளையில் மும்முரமாக இருந்ததால் நேரம் போனதே தெரியாமல் வேலை செய்து கொண்டிருந்தாள். மணி 10 ஆகியிருந்தது. அரவிந்தின் மேனேஜ்மெண்ட் டீமோ அவர்களின் டிஸ்கஷனை முடித்துவிட்டு கிளம்பி இருந்தனர். அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு அரவிந்த் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்தான். அதுவரை சின்சியராக வேலை பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவோ கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் ஜெர்க்காகி வேகமாக அவள் ஓபன் செய்து வைத்திருந்த ஃபைல்ஸை க்ளோஸ் செய்தாள். இதை மட்டும் அரவிந்த் பார்த்துவிட்டால் அதற்கு அவன் எப்படி ரியாக்ட் செய்வான் என்று கூட அவந்திகாவிற்கு தெரியாதே. அதனால் இதையெல்லாம் அவனுக்கு தெரியாமல் செய்வதுதான் சரியாக இருக்கும் என்று நினைத்தவள் லேப்டாப்பில் வெறுமனே கூகுளை ஓபன் செய்து வைத்துக் கொண்டு எதையோ சர்ச் செய்வதை போல அரவிந்தை ஓரக்கண்ணால் நோட்டம் விட்டு கொண்டிருந்தாள். ஆனால் அரவிந்தோ அவந்திகாவை இம்மி அளவுக்கு கூட கண்டு கொள்ளவில்லை. அறைக்குள் வந்தவன் அவனின் போனை வைத்துக் கொண்டு சோஃபாவில் அமர்ந்தபடி எதையோ பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இருக்கவில்லை. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து விட்டதே, எப்படி சமாளிப்பது என்கிற கலக்கமோ பயமோ பதட்டமோ எதுவும் இருக்கவில்லை. துளி அளவுக்கு கூட அவன் வருத்தப்படுவதாக தெரியவில்லை. இவ்வளவு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்ட பிறகும் கூட இவனால் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்க முடிகிறது? அப்படி ஒரு வரத்தை வாங்கிக் கொண்டு பிறந்திருப்பானோ என்று கூட அவந்திகாவிற்கு தோன்றியது. அப்படி இல்லாமலா முதல் முறையாக
டிவி ஷோவில் கலந்து கொள்ளும் போதே கொஞ்சம் கூட பயமில்லாமல் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வேன் என்று கூறியதோடு மட்டும் நிற்காமல் சொன்னபடியே எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அந்த ஷோவின் சாம்பியனாக ஜெயித்தும் காட்டினான். அது மட்டுமா, இன்று இவ்வளவு பெரிய ஸ்டார் எனும் அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கிறானே, அவ்வளவு வில் பவர் கொண்டவனாயிற்றே அவன். பின் இந்த விஷயத்திற்கெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருப்பானா என்ன என்று நினைத்து கொண்ட அவந்திகாவிற்கு திடீரென்று ஹோட்டலில் நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வர ஆரம்பித்தன. அரவிந்த் ஹோட்டலில் இருந்து அவந்திகாவை தூக்கிக் கொண்டு காருக்கு ஓடியதும், அதன் பிறகு அவளை அணைத்து கொண்டு காரில் அமர்ந்திருந்ததும் ஒன்றன் பின் ஒன்றாக அவந்திகாவின் மனதிற்குள் ஓடவும் அவந்திகாவிற்கு சடனாக நர்வஸ் ஆனது. அரவிந்தின் முகத்தை பார்க்கவே அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. இதற்கு மேலும் இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு அரவிந்திற்கு எதிரில் அமர்ந்திருந்தால் அவள் ஒப்புக்கொண்ட வேலையை அவளால் செய்ய முடியாது என்று அவளுக்கு புரியவும் அங்கிருந்து எப்படியாவது கெஸ்ட் ரூமிற்கு ஓடிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அரவிந்த் சார், அது எனக்கு இன்னும் வேலை முடியல, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியாது. நான் இங்க ஒர்க் பண்றது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சோ நான் கெஸ்ட் ரூமுக்கு போய் என் ஒர்க் பாக்குறேன், நீங்க பெட்ல படுத்துக்கோங்க என்று கூறியவள் அரவிந்த் எதுவும் பேசிவிடுவதற்கு முன்பு லேப்டாப்பை தூக்கிக் கொண்டு வேகமாக கதவருகில் ஓடினாள். ஆனால் அவள் கதவை திறந்து வெளியே செல்வதற்குள் அரவிந்தின் குரல் அவந்திகாவை தடுத்து நிறுத்தியது. அவந்திகா, ஒரு நிமிஷம் என்று அரவிந்த் கூப்பிட்ட பிறகு அவந்திகாவால் அவன் குரல் காதில் விழாத மாதிரி அந்த அறையை விட்டு வெளியேற முடியவில்லை. இவன் வேற எதுக்கு கூப்பிடுறான்? ஹோட்டல்ல நடந்தத பத்தி பேசவா, இல்ல அவந்திகா ராஜ் நான் தான் தெரிஞ்சிருக்குமா? அவனுக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்றது தெரிஞ்சு அதெல்லாம் எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிடுவானோ என்று அவந்திகா அவளுக்குள்ளாகவே ஏதேதோ யூகம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அரவிந்தோ அவந்திகா நினைத்த எதை பற்றியும் பேசவில்லை. அவந்திகா, இப்படி லேட் நைட்ல வேலை செய்யறதால நீ பிரெக்னன்ட் ஆகுறதுல ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். பிரெக்னன்சிக்கு முன்னாடியே நல்லா தூங்கி ஹெல்தியா பாடியை மெயின்டைன் பண்ணாதான் பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் பேபியும் ஹெல்தியா இருக்கும் என்று அரவிந்த் கூறவும் அவந்திகா விழிகள் விரிய அரவிந்தை பார்த்தாள். அட பாவி, இங்க எப்படிப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? இப்பவும் கூட உனக்கு உன் பிறக்காத பேபி பத்தி தான் கவலையா? இரு, நீ என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி அந்த பேபி பிறந்ததும் உன்னை எப்படி டார்ச்சர் பண்ண போகுதுன்னு பாரு. அத எங்க இருந்தாலும் நான் பார்த்து ரசிக்கத்தான போறேன் என்று அவந்திகா வாய்க்குள் முனகிக் கொண்டிருக்க அரவிந்தோ அவந்திகாவின் பதிலுக்காக அவளை பார்த்து கொண்டிருந்தான். சார், அது என்னோட அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் அப்போ டாக்டர் என்ன செக் பண்ணி இந்த மந்த் நான் பிரெக்னன்ட் ஆகுறதுக்கு பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க சொல்ற மாதிரி கேர்ஃபுல்லா நடந்துக்கிறேன். இன்னைக்கு மட்டும் இந்த ஒர்க்க பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அரவிந்தின் முகத்தை கூட பார்க்காமல் கெஸ்ட் ரூமுக்கு ஓடினாள் அவந்திகா. அரவிந்திற்கு தெரியாமல் எவிடன்ஸை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற முனைப்பில் இருந்ததால் அரவிந்தின் அக்கறை அவனது பிறக்காத குழந்தை மேல் இல்லை, அவன் முன்பு நிற்கும் அவந்திகாவின் மீதுதான் இருக்கிறது என்பதை அவந்திகா கவனிக்க தவறிவிட்டாள். அரவிந்த் இப்படித்தான் எப்பொழுதும் அவனின் அன்பையோ அக்கறையையோ நேரடியாக காட்ட மாட்டான். அவன் யார் மீது அக்கறை காட்ட முயற்சி செய்கிறானோ அவர்களே கோபப்படும்படியாக சுற்றி வளைத்து எதையாவது பேசி சொதப்பி வைத்து விடுவான். அதுதான் அரவிந்தின் பெக்யூலியர் கேரக்டர். காதை சுற்றி மூக்கை தொடும் கதை. அவந்திகா இப்படி இரவில் கண் விழித்து வேலை பார்ப்பதோ நேரம் கெட்ட நேரத்தில் தூங்குவதோ அரவிந்திற்கு பிடிக்கவில்லை. இப்பொழுதுதான் அவளுக்கு அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தன் மனைவி அவளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டாமல் வேலை வேலை என்று கண் விழித்து கஷ்டப்படுவதை பார்த்தால் எந்த பொறுப்பான கணவனுக்கும் பிடிக்காதுதானே? அப்படித்தான் அரவிந்திற்கும் இருந்தது. அவன் எண்ணத்தை அவந்திகாவிடமே வெளிப்படுத்த முயற்சியும் செய்தான்.
ஆனால் என்னதான் எண்ணம் நல்லதாகவே இருந்தாலும் சொல்லும் விதம் என்று ஒன்று இருக்கிறதே, அதில்தான் அரவிந்த் அடிக்கடி தோற்று போய்விடுகிறான். அவன் சொன்னதையும் மீறி அவந்திகா கெஸ்ட் ரூமிற்கு சென்றுவிட அதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாத அரவிந்த் போனை வைத்துக் கொண்டு அவனின் கவனத்தை போனின் மீது திருப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தான். அவந்திகாவோ லேப்டாப்பும் கையுமாக கெஸ்ட் ரூமிற்கு ஓடியிருந்தாள். கெஸ்ட் ரூமிற்கு சென்றவள் அனாமிகாவும் மற்றவர்களும் ஒவ்வொரு எவிடன்ஸாக அனுப்பி கொண்டிருக்க அது சரி வருமா இல்லை வேண்டாததா என்று செக் செய்து எடிட்டிங் வேலையை செய்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக கண் விழித்து சில மணி நேரம் வேலை பார்த்ததில் அவர்கள் நினைத்தது போல அவந்திகா ஒரு எவிடன்ஸ் ஃபைலை உருவாக்கியிருந்தாள். அதை அனாமிகாவிற்கு சென்ட் செய்து விட்டால் போதும், அவந்திகாவின் வேலை முழுதாக முடிந்துவிடும். ஆனாலும் அந்த ஃபைலின் சைஸ் பெரிதாக இருந்ததால் அது அனாமிகாவிற்கு சென்டாக நீண்ட நேரம் ஆகிக் கொண்டிருந்தது. எதேச்சையாக கடிகாரத்தை பார்த்தவளுக்கு மணி 3 என்பது தெரிந்த பிறகுதான் அவளின் கண்கள் தூக்கத்துக்காக ஏங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். அவந்திகாவின் உடல் களைத்து போயிருந்தது. நீண்ட நேரம் லேப்டாப்பில் வேலை செய்ததால் கண்கள் எரிச்சலை உண்டு செய்து கொண்டிருந்தது. பின்னங்கழுத்து சுர்ரென்று வலியை கொடுத்து கொண்டிருக்க பெட்டில் படுத்து தூங்கினால் இதமாக இருக்கும் என்று அவளின் உடல் கெஞ்சியது. ஆனாலும் இன்னும் வீடியோ சென்டாகி இருக்கவில்லையே, அதுவரையிலும் இந்த சோர்வை கொஞ்சம் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் என்று வீடியோ சென்டாகி கொண்டிருப்பதையே குறுகுறுவென்று பார்த்து கொண்டிருந்தவள் கண்கள் சோர்வில் சொக்கியது. எப்பொழுது தூங்கினாள் என்றே தெரியாமல் உட்கார்ந்தபடியே தூங்கியிருந்தாள். திடீரென்று அவந்திகாவின் போனுக்கு கால் வரவும் பதறி அடித்துக்கொண்டு போனை எடுத்து பார்த்தவள் அனாமிகா கால் செய்திருப்பதை பார்த்து கால் அட்டெண்ட் செய்ய போனாள். ஆனால் அவந்திகா கால் அட்டெண்ட் செய்வதற்குள் அனாமிகாவோ காலை கட் செய்திருந்தாள். இந்த காலத்திலயும் மிஸ்டு கால் கொடுக்கற ஒரே அறிவு ஜீவன் இவளாதான் இருக்கும். சரி, மெசேஜ் ஏதாவது பண்ணிருக்காளான்னு பாப்போம் என்று முணுமுணுத்துக் கொண்டே மெசேஜை ஓபன் செய்து பார்த்தாள். அவந்திகா, நீ சென்ட் பண்ண வீடியோ பார்த்தேன். ஆனா இந்த எவிடன்ஸ் பத்தாது, இன்னமும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். ரோஹித் அரவிந்த பத்தி டைரக்டா தாக்கி பேசுற வீடியோ இருந்தா நல்லா இருக்கும் என்று அனாமிகா மெசேஜ் செய்திருக்கவும் அதை பார்த்த அவந்திகாவிற்கோ ஐயோ என்று இருந்தது. அதற்கு மேலும் எதை பற்றியும் யோசித்துக் கொண்டிருக்க அவந்திகாவின் மூளை தெளிவாக இருக்கவில்லை. பசி வந்தால் மட்டுமல்ல, தூக்கம் வந்தாலும் அத்தனையும் பறந்துதான் போகும். அவந்திகாவின் உடல் ஏற்கனவே ஸ்லீப்பிங் மோடிற்கு சென்று இருந்ததால் அதற்கு மேலும் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாதவளாய் லேப்டாப்பை கூட ஷட் டவுன் செய்யாமல் அப்படியே படுத்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றிருந்தாள் அவந்திகா. அவந்திகா ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்க அரவிந்தோ பெட்டில் படுத்துக் கொண்டு தூங்க முடியாமல் உருண்டு கொண்டிருந்தான். எப்படி படுத்தாலும் தூக்கம் வராமல் போகவே எழுந்து அமர்ந்தவன் போனை எடுத்து FBஐ பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவன் கண்ணில் அந்த வீடியோ சிக்கியது. அரவிந்துக்கு ஆதரவான எவிடன்ஸ் நிரம்பிய வீடியோ அது. அதை பார்த்ததும் அரவிந்தின் இதழ்கள் புன்னகையில் விரிந்தது. அவன் மனம் இதமாக உணர்ந்தது. அதற்கு மேல் என்ன, நிம்மதியாக தூங்கலாம் என்று நினைத்தவன் கெஸ்ட் ரூமில் இருக்கும் அவந்திகா என்ன செய்கிறாள் என்று பார்த்துவிட்டு வரலாம் என்று கெஸ்ட் ரூமிற்கு சென்றான். சத்தம் வராமல் மெதுவாக கதவை திறந்து உள்ளே எட்டி பார்த்தவன் லைட்டை கூட அணைக்காமல் போர்வை தரையில் கிடக்க அசந்து தூங்கிக் கொண்டிருக்கும் அவந்திகாவை பார்த்து, இவ்ளோ வயசாகியும் செல்ஃப் கேர் இல்லாம குழந்தை மாதிரி எப்படி தூங்குறா பாரு என்று நினைத்து கொண்டு ரூமிற்குள் மெதுவாக வந்து போர்வையை எடுத்து அவந்திகாவிற்கு பொருத்திவிட்டான். அவனையும் அறியாமல் அவந்திகாவின் குழந்தைத்தனமான முகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தவன் கண் எதச்சையாக ஓபன் செய்திருக்கும் லேப்டாப்பை பார்த்தது. அவந்திகா எடிட் செய்திருந்த எவிடன்ஸ் வீடியோ லேப்டாப்பில் ஓபனில் இருக்க அதை பார்த்த அரவிந்தின் கண்கள் திகைப்பில் விரிந்தது.
வேலை இருக்கிறதென்று லேப்டாப்பை தூக்கிக் கொண்டு அவந்திகா கெஸ்ட் ரூமிற்கு வர காரணம் இதுதானா என்று அரவிந்தின் மனம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க, அவன் கண்ணுக்கு முன்னால் இருந்த வீடியோ இதுதான் காரணம் என்று அரவிந்திற்கு உணர்த்தி கொண்டிருந்தது. என்னதான் இவளுக்கு பிடிக்காதே, பிறகு எதற்கு எனக்காக இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு கொண்டிருக்கிறாள் என்று அரவிந்திற்குள் குழப்பம் எழுந்தது. ஆனால் பாவம், அரவிந்திற்குத்தான் சில விஷயங்கள் புரியவில்லையே. காதலில் இரு வகை உண்டு. முதல் வகை ஒருவரை ஒருவர் ஒட்டிக்கொண்டு விட்டு கொடுக்காமல் அன்பு செய்வது. இரண்டாவது வகையோ தள்ளியே இருந்தாலும் அன்பை எதிர்பார்க்காமல் அன்பை மட்டுமே அள்ளி கொடுப்பது. அரவிந்தும் அவந்திகாவும் இரண்டாவது வகையை சேர்ந்தவர்கள் ஆயிற்றே. அவர்களின் உண்மையான காதல்தான் அவர்கள் எந்த அளவுக்கு விலகி நின்றாலும் அவர்களை அன்பால் இணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இதை இருவரும் எப்பொழுது புரிந்து கொள்வார்கள் என்பதுதான் விடுகதையாக இருக்கிறது. பாகம் 63. அரவிந்திற்கு ஆதரவான எவிடன்ஸ் வீடியோவை தயார் செய்தது அவந்திகா தான் என்கிற உண்மை அரவிந்திற்கு தெரிய வந்ததும் அரவிந்தின் கண்கள் அவனையும் அறியாமல் கலங்கியது. எதுக்குடி இதெல்லாம் பண்ற? என்னத்தான் உனக்கு பிடிக்காதே? அப்புறம் எதுக்கு எனக்காக இவ்ளோ தூரம் ரிஸ்க் எடுக்கிற? அதுக்கான காரணம் தான் என்ன? இதுக்கு என்னன்னு அர்த்தம் எடுத்துக்கிறது என்று வாய்விட்டு அரவிந்த் பேசியும் கூட அதை கேட்கும் நிலையில் அவந்திகா இருக்கவில்லை. அவந்திகா அரவிந்த் அங்கு வந்திருப்பதே தெரியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அரவிந்தோ மெதுவாக பெட்டில் அவளுக்கு அருகில் படுத்துக்கொண்டு அவந்திகாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவ்வளவு நெருக்கமாக படுத்திருந்தும் கூட அரவிந்திற்கு அந்த நெருக்கம் பத்தவில்லை. சிறு குழந்தையைப் போல அவந்திகாவின் மார்பின் மீது தலையை வைத்துக் கொண்டு அவந்திகாவை ஒன்றிக் கொண்டு படுத்திருந்தான். அவந்திகா, எதுக்காக என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுற என்று அரவிந்த் சுய நினைவு இல்லாதவன் போல தன் நிலையை மறந்து திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்க, தூங்கிக் கொண்டிருந்த அவந்திகாவோ அசௌகரியமாக உணர்ந்தாள். அவளின் மார்பின் மீதிருந்த கனம் அவளை தொந்தரவு செய்தது. அவந்திகாவின் தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கலைந்து கொண்டிருக்க அரவிந்த் பேசியதை அவந்திகா கேட்க துவங்கினாள். சொல்லு அவந்திகா, எதுக்கு என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுற என்று அரவிந்த் கேட்டுக்கொண்டிருக்க, அவந்திகாவிற்கு 8 வருடங்களுக்கு முன்பு இதே மாதிரி ராஜன் கேட்டது நினைவுக்கு வந்தது. அவன் இப்படித்தான் அடிக்கடி கேட்பான், எதுக்கு என் மேல இவ்ளோ அக்கறை காட்டுற என்று அன்பின் மிகுதியால் கேட்டுக்கொண்டிருப்பான். அதே மாதிரி அரவிந்த் கேட்க அவந்திகாவின் தூக்கம் கிட்டத்தட்ட முழுதாகவே கலைந்து போனது. மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள். அவளின் மார்பின் மீது தலை வைத்துக் கொண்டு பினாத்திக் கொண்டிருந்த அரவிந்தை பார்த்ததும் அவந்திகாவின் உடல் சிலிர்த்தது. அரவிந்தின் நெருக்கத்தால் மூச்சு முட்ட மெதுவாக அரவிந்தை விலக்கி நகர்ந்து படுத்தாள். ஆனால் அரவிந்தோ மீண்டும் அவந்திகாவை நெருங்கி வந்தான். அதற்கு மேல் இருவருக்கும் பேசிக்கொள்ள எதுவும் இருக்கவில்லை. இருவருக்கும் இடையில் பொங்கி வழிந்து கொண்டிருக்கும் காதல் அவர்களை பேசவிடவில்லை. அரவிந்த் அவந்திகாவை மொத்தமாக தனதாக்கிக் கொண்டான். தேனை உண்ணும் வண்டை போல அவந்திகாவின் உதடுகளை கவ்வி ருசித்துக் கொண்டிருந்தான் அரவிந்த். அதுவரை உடல் சோர்வில் பலம் இழந்திருந்த அவந்திகாவோ அரவிந்தின் நெருக்கத்தால் கிறங்கித்தான் போனாள். அவ்வளவு நாள் அரவிந்த் மீது வைத்திருந்த அன்பை, ஆசையை வெளிக்காட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவளுக்கு அது சரியான சந்தர்ப்பமாக அமைந்துவிட்டது. அக்ரிமெண்ட் பேரில் குழந்தை பெற்றுக் கொடுக்க வைத்துக் கொள்ளும் உறவு என்று மறந்து இருவரும் காதல் உலகில் காமத்தையும் அள்ளி ருசிக்க ஆரம்பித்திருந்தனர். அந்த இரவு இருவருக்குமே இனிய இரவாக அமைந்துவிட்ட களிப்பில் இருவரும் நிம்மதியாக உறங்கியும் போயினர். விடிந்து தூக்கத்திலிருந்து எழுந்த அவந்திகாவிற்கோ இரவு நடந்ததெல்லாம் கனவா நிஜமா என்கிற அளவுக்கு குழப்பமே ஏற்பட்டுவிட்டது. அப்பொழுதுதான் அவள் மாஸ்டர் பெட்ரூமில் இருப்பதையே கவனித்தாள். நான் கெஸ்ட் ரூம்ல தானே தூங்கிட்டு இருந்தேன்,
எல்லாம் கனவுதானா? எப்படி மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்திருக்க முடியும்? அடியே லூசு, எல்லாமே நிஜம்தான். அரவிந்தோட நேத்து நடந்தது எல்லாமே நிஜம்தான். அரவிந்த் தான் என்ன மாஸ்டர் பெட்ரூமுக்கு தூக்கிட்டு வந்திருக்கணும் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டு வெட்கத்தில் சிரித்து கொண்டாள். அரவிந்தை தேடியவள் அவன் அங்கு இல்லாததால் பாத்ரூமில் இருப்பானோ என்று பாத்ரூமிற்கு போய் பார்த்தாள். ஆனால் அவன் பாத்ரூமிலும் இருக்கவில்லை. அவனை தேடி சலித்தவள், இந்த அரவிந்த் காலங்காத்தாலேயே எங்க போயிட்டாரு? நேத்து சம்பத் பிரதர் சொல்லிட்டு இருந்தாரே ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணும்னு, அங்க போயிருப்பாரோ? சரி போகட்டுமே, எங்க போறதா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போகணும்னு அறிவு இருக்கா? சரியான மக்கு அரவிந்த் என்று அரவிந்தை செல்லமாக திட்டிக் கொண்டாள். அவள் பேசுவது அவளுக்கே வேடிக்கையாக இருக்கவும் சிரித்து கொண்டவள், என்ன அவந்திகா இப்படி ஆயிட்ட? நார்மல் வைஃப் மாதிரி ஹஸ்பண்ட் வெளியில போகும்போது சொல்லிட்டு போகணும்னு எதிர்பார்க்கற? இத மட்டும் அந்த சைக்கோ அரவிந்த் கேட்டான்னு வச்சுக்கோ, உன்னை கோவமா முறைச்சே நடுங்க வச்சிருவான். இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ யாரு? ரிப்போர்ட்டர் அவந்திகா. உன்னோட திறமை ஹஸ்பண்ட முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிறதுல போயிடக்கூடாது. அப்படியே முயற்சி செஞ்சாலும் அது இந்த ஜென்மத்துல நடக்கிற காரியமும் இல்ல. ரிப்போர்ட்டரா உன்னோட கெரியர்ல நீ ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம் என்று கண்ணாடியை பார்த்து கன்னத்தை கிள்ளி தோளை தட்டி கொண்டு தனக்குத்தானே உற்சாகப்படுத்திக் கொண்டவள், ஆமா அவந்திகா, என்னது? எதுக்கு நீ இப்படி லூசு மாதிரி தனியா பேசிட்டு இருக்க? இல்ல, இனி இப்படி தனியா பேசிக்க கூடாது. இப்படி ரூம்குள்ளே இருந்தா தனியா தான் பேசிக்க தோணும். முதல்ல ரெடி ஆகிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பணும் என்று முடிவெடுத்தவள் குளித்து ரெடி ஆகிவிட்டு படிக்கட்டில் இறங்கிக் கொண்டிருந்தாள். டிஃபன் ரெடி ஆச்சான்னு தெரியல என்று யோசித்துக் கொண்டே டைனிங் டேபிளை எட்டி பார்த்தவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. அரவிந்த் நிதானமாக சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்தவள் மனம் குழப்பமடைந்தது. அரவிந்த் வெளியில போயிட்டாருன்னு நினைச்சேன், இன்னும் வீட்லதான் இருக்காரா? ஆனா இன்னைக்கு ஏதோ ஈவெண்ட் இருக்குன்னு சம்பத் பிரதர் சொல்லி இருந்தாரே. ஆனா இவர் என்னன்னா இப்படி அமர உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரே, என்னவா இருக்கும்? ஒருவேளை நேத்து நடந்த பிரச்சனையால அந்த ஈவெண்ட்டுக்கு போக முடியாம போச்சா? நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு போலயே. ஏதாவது செஞ்சு இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டணும் என்று யோசித்தவளுக்கு திடீரென்று முந்தைய இரவில் அவளுக்கும் அவனுக்கும் நடந்த இனிய நிகழ்வுகள் நினைவுக்கு வந்துவிட்டது. உடனே அவந்திகாவின் கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்து போனது. அரவிந்தின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க கூட வெட்கமாக இருக்க, இதில் எங்கு அவனோடு போய் உட்கார்ந்து சாப்பிட முடியும் என்று யோசித்தவள் வேகமாக ரூமுக்கு ஓடி போனாள். ஹேண்ட்பேக்கை எடுத்து கொண்டவள் அரவிந்தின் கண்ணில் படாமல் வீட்டிலிருந்து கிளம்ப முடிவு செய்தாள். மெதுவாக ஹால் வரை தைரியமாக வந்துவிட்டாலும் கூட சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் அரவிந்த் கண்ணில் படாமல் வீட்டை விட்டு வெளியே போவது சிரமமான காரியம்தான் என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. நல்ல வேளையாக அரவிந்த் அவந்திகாவிற்கு முதுகை காட்டிக் கொண்டு அமர்ந்திருக்க, அரவிந்த் அவளை பார்க்கும் வாய்ப்பு குறைவுதான் என்று நிம்மதிப்பட்டு கொண்டவள் கொஞ்சம் கூட சத்தம் வராமல் மெதுவாக பூனை மாதிரி நடந்து கொண்டு வாசலுக்கு அருகில் சென்று கொண்டிருந்தாள். இன்னும் கொஞ்ச தூரம் போனால் வாசல் வந்துவிடும். அரவிந்த் கண்ணில் படாமல் ஓடிவிடலாம் என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தவளின் ஆசையில் மண் விழுந்தது போல் வள்ளி அவந்திகாவை பார்த்து கத்த ஆரம்பித்து விட்டாள். மேடம், டிஃபன்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போங்க மேடம் என்று வள்ளி கத்திக்கொண்டே அவந்திகாவிடம் ஓடி வர, அரவிந்தும் திரும்பி அவந்திகாவை பார்த்தான். அவந்திகாவோ நார்மலாக நிற்காமல் பூனை மாதிரி நடப்பதாக நினைத்து கொஞ்சமாக குனிந்து கொண்டு நுனி விரலில் நின்று கொண்டிருக்க, அதை பார்த்த அரவிந்தோ புருவத்தை சுளித்தான். வள்ளியும் வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருக்காமல், என்ன மேடம் இப்படி நடந்துட்டு இருக்கீங்க? கால்ல அடி எதுவும் பட்டுச்சா என்று அக்கறையாக விசாரிக்கவும், அப்பொழுதுதான் அவந்திகாவிற்கு அவள் என்ன போஸில் நின்று கொண்டிருக்கிறாள் என்பதே விளங்கியது. என்ன மேடம், என்னாச்சு என்று விடாமல் விசாரித்துக் கொண்டிருந்த வள்ளியை எரிச்சலோடு பார்த்தாள் அவந்திகா. இந்த வள்ளி இப்படிதான் அக்கறை என்னும் பேரில் அவந்திகாவை அவ்வப்போது திணறடித்துக் கொண்டிருப்பாள். மற்ற சமயங்களில் கூட பரவாயில்லை,
ஆனால் இப்பொழுதோ அப்பாவியாக சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் அல்லவா அக்கறை மழையை கொட்டிக் கொண்டிருக்கிறாள். அடியே வள்ளி, உனக்கு அக்கறை காட்ட இதுதான் நேரமா? விட்டிருந்தா இந்நேரம் வீட்டை தாண்டி ஓடியே போயிருப்பேன். இப்படி கூப்பிட்டு வச்சு இதுல இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு கொள்றியே. வழக்கமா சம்பத் பிரதர் தான் இப்படியெல்லாம் மாட்டி விடுவாரு. இன்னைக்கு அவருக்கு பதிலா நீயா? சரியான பொம்பளை சம்பத்தா இருக்காளே என்று மனதிற்குள்ளேயே சலித்து கொண்டவள் தான் நிற்கும் போசிற்கு என்ன காரணம் சொல்லி சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். மேடம், அடிபட்டுருச்சா? நான் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரட்டுமா என்று வள்ளி மீண்டும் கேட்கவும், இல்ல வள்ளி, அதெல்லாம் இல்ல, அது காலையில எக்ஸசைஸ் செய்யாம விட்டுட்டேன், அதான் எக்ஸசைஸ் செஞ்சுட்டே நடந்துட்டு இருந்தேன் என்று அவந்திகா கூறியதை கேட்ட வள்ளியோ நம்பாத முகபாவனை காட்டினாள். அதனால் வள்ளியை நம்ப வைப்பதற்காக கையை மேலே தூக்கி அசைத்து காலை உதறி எக்ஸசைஸ் செய்பவள் போல பாவ்லா செய்தாள் அவந்திகா. அவந்திகா பண்ணிக் கொண்டிருக்கும் கூத்தை அரவிந்தோ கேலியாக பார்த்து கொண்டிருந்தான். வள்ளி, உங்க மேடம் எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. எக்ஸசைஸ் பண்ண வர போதும் வந்து சாப்பிட சொல்லு என்று அரவிந்த் நக்கலாக கூறவும் அவந்திகாவிற்கோ ஷேமாகி போனது. அவந்திகா கூறியதை வள்ளியே நம்பாத போது அரவிந்த் மட்டும் எப்படி நம்பியிருப்பான்? நிச்சயம் கிண்டல் தான் செய்கிறான் என்று புரிந்து கொண்ட அவந்திகா அதற்கு மேல் அவனிடம் விவாதம் செய்து மேலும் அவளை அரவிந்த் கிண்டல் செய்யும் வாய்ப்பை அவனுக்கு உருவாக்கி கொடுக்க விரும்பாதவளாய் வேகமாய் போய் அவனுக்கு எதிர்ப்புறம் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தாள். அவந்திகா, பி கேர்ஃபுல், சாப்பிடுறதுக்கு தவிர வேற எதுக்கும் வாய திறக்க கூடாது. இதுக்கு மேல இவன் கிட்ட பேசுனா கண்டிப்பா வம்புக்கு இழுக்கிற மாதிரி ஏதாவது பேசி தொலைப்பான். சோ சாப்பிட்டுட்டு கிளம்புற வழியை மட்டும் பாரு என்று தனக்குத்தானே வார்னிங் கொடுத்து கொண்டவள் அரவிந்தின் முகத்தை கூட பார்க்காமல் வேக வேகமாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். இங்க ஈட்டிங் காம்படிஷனா நடக்குது, எதுக்கு இவ்ளோ ஃபாஸ்டா சாப்பிடுற? அப்புறம் உனக்கு ஏதாவது ஆனா கொலை கேஸ்ல நான் சிக்கிறதுக்கா என்று அரவிந்த் கிண்டலாக கேட்கவும் அவந்திகாவிற்கோ விக்கல் எடுக்க ஆரம்பித்தது. பாரு, நீ சாப்பிட்ட வேகத்துல விக்கல் வந்துடுச்சு என்று கூறிக்கொண்டே அரவிந்த் தண்ணீர் கிளாஸை எடுத்து அவந்திகாவின் பக்கமாக நீட்டவும் அவந்திகாவோ கிளாஸை வாங்கி வேகமாக தண்ணீரை குடித்தாள். வாட்டரை கூட இவ்ளோ ஃபாஸ்டா தான் குடிப்பியா என்று அரவிந்த் புருவத்தை உயர்த்தி கேட்கவும் அவந்திகாவிற்கு புரை ஏறிவிட்டது. அவந்திகாவிற்கு புரை ஏறவும் கிச்சனில் இருந்து வந்து கொண்டிருந்த வள்ளி பதறிக்கொண்டு ஓடி வந்து அவந்திகாவின் தலையில் தட்டி, மேடம் இப்ப பரவாயில்லையா என்று அக்கறையோடு கேட்டாள். வள்ளி, உங்க மேடம மெதுவா சாப்பிட சொல்லு, இவ்ளோ வேகமா சாப்பிட்டா ஒரே ஏறத்தானே செய்யும் என்று அரவிந்த் கண்டிப்பான குரலில் கூறவும் அவந்திகாவிற்கு கடுப்பானது. அட பாவி, நான் பாட்டுக்கு ஒழுங்கா சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்நேரம் கிளம்பியே போயிருப்பேன். நடுவுல அதையும் இதையும் பேசி விக்கல் வர வச்சு ஒரே ஏற வச்சு இப்ப அதுக்கும் என்னையே குறை சொல்றியே, சரியான சிக்கல் சிங்காரமா இருக்கியே என்று மனதிற்குள் திட்டிக் கொண்டாள். அதற்கு மேலும் அவசரமாக சாப்பிட்டு கொண்டிருந்தால் அதற்கும் எதையாவது பேசி கடுப்பேத்துவான் என்று சுதாரித்து கொண்டவள் ஒவ்வொரு பருக்கையாக சாப்பிட ஆரம்பித்தாள். வள்ளிக்கோ அரவிந்த் பேசிய விதத்திலேயே அங்கு நிற்பது சரிப்பட்டு வராது என்று புரிந்துவிடவும் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்தவள் எதையோ எடுப்பது போல கிச்சனுக்கு ஓடி போனாள். வள்ளி கிச்சனுக்கு போய்விட்டதை உறுதி செய்து கொண்ட அரவிந்தோ, அவந்திகா, நேத்து நைட்டு ஹாப்பியா தூங்குனியா என்று வேண்டுமென்றே அவந்திகாவை கிண்டல் செய்யும் நோக்கத்தில் கேள்வி கேட்டான். அரவிந்த் அப்படி கேட்டதும் அவந்திகாவிற்கு வியர்க்க ஆரம்பித்தது. பதட்டமடைந்தாள். என்னதான் அரவிந்தோடு உடல் அளவில் இணைந்தாலும் இந்த அளவுக்கு வெளிப்படையாக இதை பற்றியெல்லாம் பேசிக்கொள்ளும் நிலையில் அவந்திகா இருக்கவில்லையே. அதுவும் இப்படி ஹாலில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் வள்ளி வேறு இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வி கேட்கிறானே என்று அவந்திகாவிற்கு வியப்பும் கோபமுமாக வந்தது. உடனே வேகமாக சுற்றியும் முற்றியும் பார்த்தாள். நல்ல வேளையாக அங்கு வேலையாட்கள் யாரும் இருக்கவில்லை என்பது
அவந்திகாவிற்கு புரிந்தது. ஓஹோ, யாரும் இல்லைங்கிற தைரியத்துலதான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டானா? இந்த அரவிந்துக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு. இப்படி நடு வீட்டுல வச்சு இப்படி எல்லாமா கேள்வி கேட்டுட்டு இருப்பான் என்று அவந்திகா முகத்தை சுழித்தபடி திட்டிக் கொண்டிருக்க, உன்கிட்டதான் கேக்குறேன் என்று அரவிந்த் அவந்திகாவை உசுப்பினான். இப்படிப்பட்ட கேள்விக்கு அவந்திகாவால் என்னதான் பதில் சொல்ல முடியும்? அதுவும் இப்படி ஒரு சூழ்நிலையில். முகம் சிவந்து போனவளாய் அரவிந்தை தயக்கத்தோடு பார்த்தாள். அரவிந்தோ, எதுவா இருந்தாலும் சொல்லு என்று விடாப்பிடியாக கேட்கவும், அது சார், நீங்க கிரேட் தான் என்று வெட்கத்தில் சிவந்த முகத்தை காட்டாதவாறு தலையை குனிந்து கொண்டு மெதுவான குரலில் கூறினாள். ஆனால் அரவிந்தோ அதோடு நிறுத்தவில்லை. நான் எல்லாத்துலயும் கிரேட்னு எனக்கே தெரியுமே, நீ எதை பத்தி சொல்ற என்று அரவிந்த் கேட்கவும், அவந்திகாவிற்கோ தூக்கி வாரி போட்டது. முன்பு கேட்ட கேள்வியே அதிகப்படிதான். இதில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு அவந்திகாவை அரவிந்த் மேலும் சங்கடப்படுத்திக் கொண்டிருக்க, அவந்திகாவோ அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் அவனை திருப்திப்படுத்தும் நோக்கில் பட்டென்று ஒரு பதிலை கூறிவிட்டாள். அதை கேட்ட அரவிந்தோ அவன் நினைத்த விதத்திலேயே அவந்திகா பதில் கூறவும் விழிகள் விரிய அவந்திகாவை திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தான். அப்படி ஒரு பதிலை எதிர்பார்த்துத்தான் அரவிந்த் அந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் அவந்திகா இவ்வளவு சீக்கிரத்தில் இப்படி ஒரு பதிலை கூறுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லைதான். கேள்விகள் பதிலுக்கானவைதானே. கேள்விகளை தொடுப்பவர்கள் பதிலுக்கு வரும் பதில் அம்புகளையும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். பாகம் 64. அரவிந்த் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ சங்கடமாக இருந்தது. முந்தைய இரவில் நடந்த உறவை பற்றி கேள்வி கேட்டால் எப்படி அவளால் பதில் சொல்ல முடியும்? இருந்தாலும் அரவிந்த் விடாப்பிடியாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க அவனுக்கு ஏதாவது பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று யோசித்தவள், நீங்க கிரேட் தான் சார், அதுவும் அந்த விஷயத்துல கிரேட் தான் என்று அரவிந்தின் வயிற்றுக்கு கீழே பார்த்து கொண்டு அர்த்தமாக அவந்திகா கூறவும், அவள் எந்த அர்த்தத்தில் இப்படி சொல்கிறாள் என்று அரவிந்திற்கு தெள்ள தெளிவாக புரிந்துவிட்டது. இந்த அர்த்தத்தில் அவந்திகா பதில் சொல்ல வேண்டும், அதை வைத்துக்கொண்டு அவளை கிண்டல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அரவிந்த் அந்த கேள்வியை கேட்டிருந்தான். இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரத்தில் அவந்திகா இப்படி ஒரு பதிலை கூறுவாள் என்று அரவிந்த் எதிர்பார்க்கவில்லைதான். நல்ல வேளையாக உடைத்து பேசாமல் கொஞ்சம் பூடகமாக கூறினாளே என்று அரவிந்த் நிம்மதிப்பட்டு கொண்டான். நான் என்ன கேட்டேன், நீ என்ன பதில் சொல்ற? நைட் நல்லா தூங்குனியான்னு கேட்டா இப்படி ஒரு ஆன்சர் பண்ற என்று அரவிந்த் கோபமாக பேசவும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அவள் கூறிய பதிலை நினைத்து அவளுக்கே வெட்கமாகி போனது. அடச்ச, இத பத்தி கேக்கலையா? நான் தான் அவசரப்பட்டு உளறிட்டேனா? கடவுளே, என்னை எப்படி வேணாலும் சோதிச்சுக்கோ, ஆனா இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைய மட்டும் கொடுத்து சோதிக்காத. இப்போ எப்படி அவன் மூஞ்ச பாக்குறது? அவன் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருப்பான்னு தெரியலையே. அவந்திகா, நீ செத்த என்று உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டவள் அரவிந்தை நிமிர்ந்து கூட பார்க்க தைரியமில்லாமல் பதற்றத்தில் தட்டில் கோலம் போட்டு கொண்டிருந்தாள். அவள் இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையை அவள் வாழ்நாளிலேயே பார்த்ததில்லை. அவ்வளவு மோசமாக சங்கடப்பட்டு கொண்டிருந்தாள். அதற்கு மேலும் அங்கு அமர்ந்து கொண்டிருப்பது அந்த சூழ்நிலையை மேலும் மோசமாக்கிவிடும் என்று உணர்ந்தவள் வேகமாக கையை கழுவிக்கொண்டு, சார், நான் சாப்பிட்டேன், கிளம்புறேன் என்று கூறிவிட்டு ஹேண்ட்பேக்கை தூக்கிக் கொண்டு வேகமாக வாசலுக்கு ஓடினாள். சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பியே ஆக வேண்டும் என்கிற அவசரத்தில் வேக வேகமாக செப்பலை போட்டுக் கொண்டிருந்தவள் அவளுக்கு பின்னாலேயே வந்து நின்று கொண்டிருந்த அரவிந்தை பார்த்து திகைத்து போனாள். அவனிடம் பேசி மேலும் வம்பை இழுத்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்தவள் எதுவும் பேசாமல் வாசலை தாண்டி வெளியில் போய்க் கொண்டிருக்க அரவிந்தின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. ஒரு நிமிஷம் என்று அவந்திகாவை அங்கேயே நிற்கச் சொல்லி சைகை செய்தவன் காரை ஓட்டிக்கொண்டு வந்து வாசலில் நிறுத்தினான். அரவிந்த் ஹார்ன் அடிக்கவும்
காருக்கு அருகில் ஓடிப்போனவள் என்ன என்பது போல அரவிந்தை பார்த்தபடி நின்றிருந்தாள். கார்ல ஏறு என்று அரவிந்த் கண்டிப்பான குரலில் கூறவும் அவந்திகாவிற்கு அரவிந்தின் நோக்கம் என்னவென்று சுத்தமாக புரியவில்லை. எதுக்கு, எங்க போறோம் என்று கேட்டவள் அரவிந்தின் கோபமான பார்வையை உணர்ந்தவளாய், அது சார், எங்க போறோம்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல, அதான் என்று தயக்கத்தோடு பேசியவள் அரவிந்தின் பதிலுக்காக காத்திருந்தாள். இப்படியே கேள்வி கேட்டுட்டே இருக்க போறியா? உன்னை கார்ல ஏறுன்னு சொன்னேன் என்று அரவிந்த் திட்டவட்டமாக கூறவும் அவந்திகாவால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. வேகமாக பேக் டோரை திறந்து பின் சீட்டில் அமர போனவளை அரவிந்தின் குரல் தடுத்து நிறுத்தியது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு நான் என்ன டிரைவரா என்று அரவிந்த் கோபமாக கேட்கவும் அவந்திகாவிற்கு அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரியாமல் முழித்தாள். அரவிந்தின் கண்கள் முன் சீட்டை சுட்டி காட்டவும் தான் அரவிந்த் கூறியதன் அர்த்தம் அவந்திகாவிற்கு புரிந்தது. ஓஹோ, பின் சீட்ல உட்கார்ந்தா நான் ஓனர், நீ டிரைவருங்கிற ஃபீலிங் வந்துடுமா? நானா உன் கார்ல வரேன்னு அடம் பிடிச்சேன். சும்மா போறவள வம்படியா கார்ல ஏற சொல்லிட்டு ஏறும்போதே இவ்ளோ இரிட்டேட் பண்றானே, இதெல்லாம் எங்க போய் முடியுமோ? கடவுளே, உன் மேல பாரத்தை போட்டுட்டு கார்ல ஏற போறேன். நீ தான் என்ன எந்த பாதிப்பும் இல்லாம ஆபீஸ்க்கு கொண்டு போய் சேர்த்தணும் என்று வேண்டிக் கொண்டு அரவிந்துக்கு அருகில் அமர்ந்தாள். அரவிந்தை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சீட்டின் ஓரத்தில் அமர்ந்திருந்தவளுக்கு ஏதேதோ கற்பனை தோன்றிக் கொண்டிருந்தது. இவனுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? வழக்கமா இப்படியெல்லாம் என்ன கார்ல கூட்டிட்டு போக மாட்டானே. ஒருவேளை நேத்து நைட்டு நடந்த விஷயத்தால என் மேல பாசம் அதிகமாச்சா? என் மேல இருக்கிற அக்கறையால என்னை என் ஆபீஸ்க்கு கார்ல கூட்டிட்டு போய் இறக்கி விட நினைச்சிருப்பானோ? அப்படித்தான் இருக்குமோ என்று யூகித்தவளின் மனம் சந்தோஷத்தால் நிரம்பி வழிந்தது. யாராக இருந்தாலும் கணவன் தன் மீது இவ்வளவு அக்கறை காட்டினால் சந்தோஷப்படத்தானே செய்வாள். பிலிம் இண்டஸ்ட்ரியில் பீக்கில் இருக்கும் அரவிந்த் இப்படி அவளை காரில் அழைத்து கொண்டு போய் ஆபீஸில் டிராப் செய்ய போவதை நினைத்து அவந்திகாவின் மனம் பரவசமடைந்தது. கண்கள் மின்ன மெல்ல அரவிந்தை பார்த்து ரசிக்க ஆரம்பித்தாள். கொஞ்ச நேரம் முன்புதான் டைனிங் டேபிளில் வைத்து அவந்திகாவை சங்கடப்படுத்தும்படியாக கேள்வி கேட்டு டார்ச்சர் செய்தான். ஆனால் இப்பொழுதோ அக்கறை காட்டி அல்லவா அவளை கிறங்கடிக்கிறான். அரவிந்தின் பாசமழையில் நனைந்து கொண்டிருந்த அவந்திகா திடீரென்று நடக்கப் போகும் விபரீதம் புரிந்து திடுக்கிட்டு போனாள். அச்சச்சோ, அரவிந்தன் ஆபீஸ்ல டிராப் பண்றத மட்டும் யாராவது பார்த்தா என் நிலை அதோ கதி ஆகிடுமே. அப்படி ஒரு நிலை வராம இதை எப்படியாவது தடுத்தாகணுமே என்று தவித்தவள் மெதுவாக அரவிந்திடம் பேச ஆரம்பித்தாள். அரவிந்த் சார், அது உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என்ன அதோ அங்க இறக்கி விட்டா போதும், கொஞ்ச தூரத்துல பஸ் ஸ்டாப் வந்துடும், நானே போய்க்கிறேன் என்று கூறியவள் இறங்க தயாராக இருக்கவும் அரவிந்தோ காரை நிறுத்தாமல் போய்கொண்டிருந்தான். சார், ஏன் காரை நிறுத்தாம போயிட்டு இருக்கீங்க? இப்பவாவது காரை நிறுத்துங்க சார் என்று அவந்திகா அவசர குரலில் கூறிக்கொண்டிருக்க, நான் என்ன கால் டாக்ஸியா ஓட்டிட்டு இருக்கேன், நீ நிறுத்த சொல்ற இடத்துல நிறுத்துறதுக்கு என்று அரவிந்த் காட்டமாக கேட்கவும் அரவிந்தின் கோபமான குரலால் அவந்திகாவிற்கு என்ன சொல்வது என்று புரியாமல் பயத்தில் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகாவின் குழப்பமான முகபாவத்தை பார்த்த அரவிந்த், அம்மா கால் பண்ணாங்க, நம்மள வீட்டுக்கு வர சொன்னாங்க என்று அவந்திகாவின் குழப்பத்தை தீர்க்கும் நோக்கத்தில் கூறவும் அவந்திகாவோ குழம்பிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு பதற்றமாக ஆரம்பித்தாள். அத்தை வர சொன்னாங்களா? ஏதாவது பிரச்சனையா? அத்தைக்கு ஒண்ணும் இல்லையே, அவங்க நல்லா தானே இருக்காங்க என்று பதற்றமும் கவலையுமாக அவந்திகா கேட்கவும் அவந்திகாவின் கவலையை புரிந்து கொண்ட அரவிந்த், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா நல்லாவே இருக்காங்க, நேத்ரா வந்திருக்கா, அவளை பார்க்கத்தான் வர சொன்னாங்க என்று விளக்கமாக கூறி அவந்திகாவை அமைதிப்படுத்தினான். நேத்ராவா? யாரது? இதுவரைக்கும் அந்த பேரை கேள்விப்படலையே. யாரா இருக்கும்? அதுவும் அரவிந்தே இப்படி அவசர அவசரமா நேர்ல போய் பாக்குற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான பர்சன் என்று அவந்திகாவின் மனம் மறுபடியும்
கேள்விகளால் அவளை குழப்பிக் கொண்டிருந்தது. பேசாம நேரடியாவே நேத்ரா யாருன்னு கேட்டலாமா? ஆனா எப்படி கேக்குறது என்று யோசித்துக் கொண்டிருந்தவளை அரவிந்தின் குரல் உசுப்பியது. நேத்ரா சின்ன பொண்ணு, அவளுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இல்ல. நேத்ராவை என்னோட தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறேன். சோ நீ அவகிட்ட பாத்து நடந்துக்கோ. அவ உன்னை கோபப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டாலும் நீ கோபப்படாம பொறுமையா இரு என்று அரவிந்த் கூறவும் அவந்திகா திகைப்போடு அரவிந்தை பார்த்தாள். இவன் எனக்கு வார்னிங் கொடுக்கறானா இல்ல நேத்ரா மேல இருக்க பாசத்தால ரெக்வெஸ்ட் பண்றானா? இவ்ளோ நாள் இவன் கூட இருந்தும் இப்படி யாருக்காகவும் இவன் பேசி பார்த்ததில்லையே. அப்படி என்ன அந்த நேத்ரா மேல இவனுக்கு பாசம்? அதுவும் தங்கச்சின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ பாசம் வச்சிருக்கானா என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க, புரிஞ்சதா என்று அரவிந்த் மீண்டும் கேட்கவும், புரியுது சார் என்று உடனடியாக பதில் கூறினாள் அவந்திகா. அதற்கு மேல் அதை பற்றி இருவருமே பேசிக்கொள்ளவில்லை. 18ஆம் நம்பர் பங்களாவின் வாசலில் கார் நின்றது. கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டதும் வீட்டுக்குள் இருந்து வேக வேகமாக ஒரு பெண் ஓடி வந்து காரின் முன் நிற்க, அரவிந்தோ காரில் இருந்து இறங்கி அந்த பெண்ணின் அருகில் ஓடினான். அவந்திகாவிற்கோ அவள்தான் நேத்ராவாக இருக்க வேண்டும் என்று புரிந்தது. அந்த பெண்ணின் முகத்திலேயே அவள் சட்டு சட்டென்று கோபப்படும் ரகம் என்பது தெள்ள தெளிவாக தெரியவும், அரவிந்த் கூறியதை போல் அவளிடம் ஜாக்கிரதையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டவள் மெதுவாக காரில் இருந்து இறங்கி அவர்களுக்கு அருகில் போனாள். அரவிந்த் ஏதோ கூறியதற்கு நேத்ரா, போங்கண்ணா, மறுபடியும் என்னை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? போங்க, உங்ககிட்ட நான் பேசவே போறதில்ல என்று சினுங்கவும் அவளின் கைகளை பிடித்துக் கொண்ட அரவிந்த், சரி போதும், வா வீட்டுக்குள்ள போகலாம் என்று நேத்ராவை அழைத்து கொண்டு போனான். அரவிந்தோடு போய்க் கொண்டிருந்த நேத்ராவோ திரும்பி அவந்திகாவை பார்க்கவும், அவந்திகாவிற்கு அவளை பார்த்து சிரிப்பதா வேண்டாமா என்கிற குழப்பம் ஏற்பட்டு கடைசியில் சிரித்தும் வைத்தாள். இந்த அரவிந்த பாரு, இவ்ளோ தூரம் என்ன கூட்டிட்டு வந்துட்டு அவளை பார்த்ததும் கூட வந்த என்னையே சுத்தமா மறந்துட்டு போயிட்டான். முதல் முறையா அந்த பொண்ண பாக்குறேன். என்ன அந்த பொண்ணு கிட்ட அவன் தானே இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கணும். மிட்டாய் கடைய பார்த்ததும் உலகத்தையே மறக்கிற சின்ன குழந்தை மாதிரி அவளை பார்த்ததும் இவ்ளோ குஷியா என்னைய மறந்துட்டு போயிட்டான். பாத்துக்கற என்று நினைத்து கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தாள் அவந்திகா. நல்ல வேளையாக ஹாலில் அவர்களோடு மாதவி அமர்ந்திருக்கவும் அவந்திகா வருவதை பார்த்து, வா அவந்திகா, இப்படி வந்து உட்காரு என்று வரவேற்றாள். அவந்திகாவை வரவேற்ற மாதவி அரவிந்தை பார்த்து, அரவிந்த் என்னப்பா அது, நான் நேத்து நைட்டே நேத்ரா வந்துடுவான்னு சொன்னேன்ல, எத்தனை முறை உனக்கு ஞாபகப்படுத்தினேன். ஆனா நீ என்னன்னா சாவகாசமா இன்னைக்கு வந்திருக்க, நான் சொல்றதெல்லாம் காதுலயே வாங்கிக்க மாட்டேங்கிற என்று அரவிந்திடம் குறைப்பட்டு கொண்டாள். அரவிந்தோ மாதவி கேட்டதற்கு எந்த விளக்கமும் கொடுப்பதாக தெரியவில்லை. அதனால் அவந்திகாவை முந்திக் கொண்டு அரவிந்திற்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பித்தாள். அத்தை, அப்படியெல்லாம் இல்ல, நீங்க சொல்லி நாங்க வராம இருப்போமா? நேத்து அவருக்கு கொஞ்சம் இஷ்யூ போயிட்டு இருந்தது, அத பத்தி மேனேஜ்மெண்ட் டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நைட்டு ரொம்ப நேரமா மீட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அதான் அத்தை, நீங்க கோவிச்சுக்காதீங்க என்று அவந்திகா மாதவியை சமாதானம் படுத்த முயற்சி செய்யவும், ஆமா, நீ என்னைக்கு உன் ஹஸ்பண்ட விட்டு கொடுத்திருக்க, அவனுக்கு என்னைக்குத்தான் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. என்னவோ போங்க என்று சலித்து கொண்டாள். அத்தை புரிஞ்சுக்கோங்க என்று அவந்திகா மாதவியின் கைகளை பிடித்து கொண்டு கெஞ்சலாக கூறவும், சரி சரி அதெல்லாம் போகட்டும் என்று கூறியவள் நேத்ராவிடம் திரும்பி, நேத்ரா பாத்தியா, இவதான் உன் அண்ணி அவந்திகா, உன் அண்ணனை விட்டு கொடுக்காத அண்ணி என்று கிண்டலாக கூறிவிட்டு அவந்திகாவை பார்த்தாள். இது யாருன்னு தெரியுமா என்று கேட்கவும் அவந்திகா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திரு திருவென்று முழித்தாள். தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு, எதுக்கு இப்படி முழிக்கிற என்று அவந்திகாவை கிண்டல் செய்தவள், இவ நேத்ரா என்னோட பொண்ணு என்று கூறவும் அவந்திகாவிற்கு அதிர்ச்சியும் குழப்பமுமாக இருந்தது. இதுவரை இப்படி ஒரு பெண் இருப்பதை மாதவி கூறவில்லையே.
அரவிந்தும் தங்கச்சி மாதிரி என்றுதானே கூறினான். ஒருவேளை அரவிந்த் அவளை தங்கச்சியாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இல்லை மாதவிதான் பொண்ணு மாதிரி என்பதற்கு பதில் என்னோட பொண்ணு என்று மாற்றி கூறிவிட்டாளோ என்று குழம்பி போனாள் அவந்திகா. யாரை எப்பொழுது எப்படி அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும் என்பது எங்கோ எப்பொழுதோ எழுதி வைக்கப்பட்ட விதி ஆயிற்றே. அதை யாரால் மாற்றிவிட முடியும்? பாகம் 65. நேத்ராவை தன் மகள் என்று மாதவி அறிமுகப்படுத்தி வைக்கவும் அவந்திகாவிற்கோ குழப்பம் தலை தூக்கியது. அத்த, நேத்ரா உங்க பொண்ணா என்று அவந்திகா குழப்பத்தோடு கேட்கவும் அதை பார்த்து கிண்டலாக சிரித்தாள் மாதவி. என்ன பொம்மி, கன்ஃபியூஸ் ஆகிட்டியா? உன் முகத்தை பார்த்தாலே புரியுது. சரி, நான் விளக்கமா சொல்றேன். நான் சொன்னது உண்மைதான், நேத்ரா என் பொண்ணுதான். ஆனா என்ன ஒண்ணு, நேத்ரா நான் பெறாத பொண்ணு. உனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லணும்னா என்னோட பொண்ணு மாதிரின்னு சொல்லலாம் என்று மாதவி விளக்கம் அளித்த பிறகுதான் அவந்திகாவிற்கு குழப்பம் தெளிந்தது. இதுக்கா இவ்ளோ சுத்தி வளைச்சு பேசுனீங்க? இதுல கிண்டல் வேற. இருங்க, உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்ட அவந்திகா, அப்படியாத்த என்று புன்னகைத்தாள். என்ன பொம்மி, மனசுக்குள்ள என்ன திட்டிட்டு இருக்கியா உன்னை குழப்பி விட்டதுக்காக என்று வேண்டுமென்றே மாதவி அவந்திகாவை வம்புக்கு இழுக்கவும், அத்த அப்படியெல்லாம் இல்ல, நீங்க வேற ஏன் அத்த இப்படி எல்லாம் பேசி என்ன அரவிந்த் சார் கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க என்று அவந்திகா கெஞ்சலாக கூறவும் மாதவி தலையை சாய்த்தபடி அவந்திகாவை முறைத்தாள். மாதவி எதற்கு முறைக்கிறாள் என்பதை மின்னல் வேகத்தில் புரிந்து கொண்ட அவந்திகா, அரவிந்த் கிட்ட மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொன்னேன் என்று கூறியதும் அவந்திகாவின் தொடையில் செல்லமாக தட்டிய மாதவி, அது என்று கூறிவிட்டு சிரித்தாள். மாதவியும் அவந்திகாவும் இப்படி பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த அரவிந்திற்கும் நேத்ராவிற்கும் குழப்பமாக இருந்தது. அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் மாதவி முறைத்ததற்கும் உடனே அவந்திகா பதிலுக்கு எதையோ சொன்னதற்கும் என்ன காரணம் என்று புரியாமல் முழித்துக் கொண்டிருந்தார்கள். நேத்ரா பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல, நேத்ராவ அரவிந்த் தான் கூட்டிட்டு வந்தான். கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நேத்ரா முதல் முறையா இந்த வீட்டுக்கு வந்தப்போ நேத்ராக்கு 14 வயசுதான் இருக்கும். ரொம்ப சின்ன பொண்ணு, துரு துருன்னு இருப்பா. இப்பவும் அப்படித்தான். ஆனா அந்த டைம்ல டீனேஜுக்கே உரிய அழகோட இருந்தா. நேத்ராவை யார் பார்த்தாலும் முதல் பார்வையிலேயே அவளை பிடிச்சு போயிடும். அப்படி இருப்பா. இப்பதான் கொஞ்சம் வாயும் ஜாஸ்தியாச்சு, வெயிட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு என்று மாதவி நேத்ராவை பார்த்து கொண்டு கேலியாக கூறவும், நேத்ரா, அம்மா நான் அவ்வளோலாம் வெயிட் போடல, ஜஸ்ட் 55 kg தான் என்று சினுங்கிக் கொண்டே கூறினாள். சரி சரி, நம்பிட்டேன் என்று மீண்டும் கேலி பேசிய மாதவி நேத்ராவின் கன்னத்தை தட்டி, சும்மா சொன்னேன்டி, உடனே மூஞ்ச தூக்கிக்குவியா என்று நேத்ராவை சமாதானப்படுத்தி விட்டு, இப்படித்தான் பொம்மி, இவ அப்பவும் இப்படித்தான் இருந்தா, இப்பவும் அப்படியேதான் இருக்கா. இன்னும் இந்த குழந்தைத்தனம் மாறல. ஆனா இது தெரியாம நான் தான் நேத்ராவை பத்தி என்னென்னவோ நினைச்சு கணக்கு போட்டுட்டேன் என்று மாதவி விடுகதை போடவும் அவந்திகா மாதவியை ஆர்வமாக பார்த்தாள். அரவிந்த் நேத்ராவை கூட்டிட்டு வந்தப்போ அவன் நேத்ராவை தான் லவ் பண்றான்னு நினைச்சிட்டேன். நான் அப்படி நினைச்சதுக்கும் அரவிந்த் தான் காரணம். அந்த டைம்ல தான் அரவிந்த் ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து நேத்ராவை வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானா, எனக்கு அப்படி தோணிருச்சு. அரவிந்த் அது வரைக்கும் எந்த பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததில்ல. அப்படி இருக்க நேத்ராவை கூட்டிட்டு வந்தா நான் வேற எப்படிமா நினைப்பேன் என்று அவந்திகாவை பார்த்து மாதவி கேட்கவும் அவந்திகாவிற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் சங்கடமாக நெளிந்தாள். அரவிந்திற்கோ மாதவி அவனின் பழைய காதல் கதையெல்லாம் பேசிக் கொண்டிருப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை. அதுவும் அவந்திகாவிடமே போய் இதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாளே என்று எரிச்சல் பட்டவனாய், அம்மா இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் நேத்ராவும் இன்னும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்க, வாங்க ஒன்னா சாப்பிடலாம் என்று அரவிந்த் மாதவியை பேச விடாமல் தடுக்க முயற்சி செய்ய, மாதவியோ அந்த டாபிக்கை விடுவதாக இல்லை. நேத்ராவும் நானும் சாப்பிட்டாச்சு, பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதடா என்று கூறியவள், பொம்மி நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்?
என்று அவந்திகாவிடமே அவள் ஏதோடு பேச்சை நிறுத்தினாள் என்று கேட்கவும் அவந்திகாவிற்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது. ஒரு பக்கம் அரவிந்த் மாதவியை பேசவிடாமல் செய்ய காரணத்தை தேடிக்கொண்டிருப்பது அவந்திகாவிற்கு தெளிவாக புரிந்தது. ஆனால் மாதவியோ அரவிந்தின் கடந்த காலத்தை பற்றி முக்கியமான விஷயத்தை தான் பேசிக் கொண்டிருந்தாள். ஒருவேளை அதை அவந்திகா தெரிந்து கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் அரவிந்த் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறானோ என்று கூட அவந்திகாவிற்கு தோன்றியது. மாதவிக்கும் அரவிந்திற்கும் நடுவில் மாட்டிக்கொண்டிருக்கும் அவந்திகா என்ன சொன்னாலும் அது அவளுக்கே பாதகமாகிவிடும் என்பதால் எதுவும் சொல்லாமல் ஓரக்கண்ணால் நேத்ராவை பார்த்தாள். நேத்ராவோ சமத்தாக மாதவியின் தோளில் சாய்ந்தபடி அமைதியாக அமர்ந்திருக்க அவந்திகாவிற்கு ஒன்று மட்டும் தெளிவாக விளங்கியது. நேத்ரா அரவிந்தின் முதல் காதலியாக இருக்க முடியாது. அதைத்தான் மாதவியும் கூறினாள். அரவிந்தும் கூட நேத்ராவை தங்கச்சி மாதிரி என்றுதான் கூறியிருந்தான். ஒருவேளை அப்படியே நேத்ராவை அரவிந்த் காதலித்திருந்தாலும் இந்நேரம் அவளை அல்லவா திருமணம் செய்திருப்பான். இருவருக்கும் ஒருவரை ஒருவர் நன்கு தெரியுமே. இப்பொழுது வரை இருவரும் பேசிக்கொண்டுதானே இருக்கிறார்கள். போதாக்குறைக்கு மாதவிக்கே நேத்ராவை பிடித்திருக்கிறது. இப்படி எல்லா விதத்திலும் பாசிபிலிட்டி இருந்தும் கூட அரவிந்த் நேத்ராவை திருமணம் செய்திருக்கவில்லையே. அப்படி என்றால் அரவிந்தின் மனதில் நேத்ரா மீது எந்தவிதமான காதல் உணர்வும் இருக்கவில்லை என்றுதானே அர்த்தம். ஆனால் நேத்ராவிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்றுதான் அவந்திகாவிற்கு புரியவில்லை. நேத்ராவை ஆராய்ச்சி பார்வை பார்த்தாள் அவந்திகா. அவந்திகா தன்னை பார்ப்பதை உணர்ந்த நேத்ரா அவந்திகாவின் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் முகம் சிவக்க தலையை குனிந்து கொண்டாள். அதுவரை மாதவி பேசியதற்கு கூட நேத்ரா எதுவும் பதில் கூறாமல் வெட்கப்பட்டு கொண்டுதான் அமர்ந்திருந்தாள். நேத்ராவின் இந்த முகபாவனை அவந்திகாவிற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை நேத்ராவிற்கு அரவிந்தை பிடித்திருக்கிறதோ? முதல் முறை அரவிந்த் நேத்ராவை இங்கு கூட்டி வந்தபோது அவளுக்கு சிறு வயதுதான். அதனால் அந்த உணர்வை புரிந்து கொள்ள முடியாமல் நேத்ரா அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ நேத்ரா டீனேஜை தாண்டி திருமண வயதில் இருக்கிறாள். அதனால் இப்பொழுது அவளுக்கு அரவிந்த் மீது காதல் உணர்வு ஏற்பட்டிருக்க வாய்ப்பிருக்குமோ என்று அவந்திகாவிற்குள் சந்தேகமும் குழப்பமும் எழுந்தது. அவந்திகா இந்த மாதிரி யோசித்துக் கொண்டிருக்க மாதவியின் குரல் அவந்திகாவை உசுப்பியது. என்ன பூமி, திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று அவந்திகாவின் தோளில் தட்டியபடி மாதவி கேட்கவும், ஒன்னு யோசிக்கலாத்த, சும்மாதான் என்று நிமிர்ந்து அமர்ந்தபடி பதில் கூறினாள் அவந்திகா. என்னவோ போ பூமி, இந்த காலத்து பசங்களை புரிஞ்சுக்கவே முடியல. இதோ இந்த நேத்ரா குட்டிய கூட புரிஞ்சுக்க முடியலனா பாரேன். இனி உங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குனே தனியா ஏதாவது கோர்ஸ் போய் படிச்சுட்டு தான் வரணும் போல என்று கிண்டலாக கூறினாள் மாதவி. மாதவி கோர்ஸ் என்று கூறியதும் அரவிந்த் ஏதோ நினைவு வந்தவனாக, நேத்ரா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்ட, அடுத்து மேற்கொண்டு படிக்க போறியா இல்ல ஒர்க் பண்ண போறியா என்று கேட்கவும் நேத்ராவோ என்ன பதில் கூறுவது என்று புரியாமல் விழித்தாள். என்ன நேத்ரா, எதுவா இருந்தாலும் சொல்லு, அரவிந்த் தான் கேக்குறான்ல என்று மாதவி கேட்கவும் அரவிந்தை பயத்தோடு பார்த்த நேத்ரா ஏதோ சொல்ல வந்து சொல்ல முடியாமல், நீங்க என்ன சொன்னாலும் ஓகே என்று கூறிவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். அதை கேட்டதும் அரவிந்திற்கோ கோபம் வந்தது. என்ன நேத்ரா இப்படி சொல்ற? நீ முடிவெடுக்கிற ஏஜ்ல இருக்க. இப்பவும் நானே எல்லாத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது சரியில்லை என்று கூறியவன் நேத்ராவின் முகத்தில் தெரியும் பயத்தை உணர்ந்தவனாய், நேத்ரா இது உன் லைஃப், உனக்கு எது சரியா இருக்கும்னு நீ தான் டிசைட் பண்ணணும். எல்லா முடிவையும் நானே எடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. உனக்கு என்ன விருப்பம்னு சொல்லு நேத்ரா என்று அக்கறையாக அமைதியான குரலில் அரவிந்த் பேசவும் அவந்திகா ஆச்சரியமாக அரவிந்தை பார்த்தாள். இவ்வளவு பொறுமையாக கனிவாக அரவிந்த் அட்வைஸ் செய்து கொண்டிருப்பதை பார்க்க அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அரவிந்தையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். நேத்ரா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இப்படி யாரோ மாதிரி எதுக்கு தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்க?
நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். உனக்கு பிடிச்சத கேட்க உரிமை இருக்கு. சோ உனக்கு என்ன தோணுதோ அத அரவிந்த் கிட்ட வெளிப்படையா பேசு என்று மாதவி நேத்ராவை பேச வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்க, மாதவி கொடுத்த தைரியத்தில் நேத்ரா மெதுவாக, அம்மா நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று தயங்கி தயங்கி கூறினாள். நேத்ரா அப்படி கூறியதுதான் தாமதம். நோ வே என்று உறுதியான குரலில் கூறினான் அரவிந்த். அரவிந்த் அப்படி தீர்மானமாக கூறவும் பயத்தில் வெடவெடத்து போனவளாய் தலையை குனிந்து கொண்டாள் நேத்ரா. அரவிந்த் அப்படி உடனடியாக பதில் கூறிய விதத்தில் அவந்திகாவே திடுக்கிட்டுத்தான் போனாள். அதுவரையிலும் உனக்கு என்ன விருப்பமோ சொல்லு என்று கேட்டுக்கொண்டிருந்த அரவிந்த் நேத்ரா தன் விருப்பத்தை கூறியதும் அது சரிவருமா இல்லையா என்று ஒரு பேச்சுக்கு கூட யோசிக்காமல் எடுத்த எடுப்பிலேயே நோ என்று கூறியவனை பார்த்த அவந்திகாவிற்கு அவனை எந்த கணக்கில் சேர்ப்பது என்றே தெரியவில்லை. அரவிந்திற்கோ நேத்ரா கூறியதை கேட்டதும் பயங்கரமாக கோபம் வந்தது. இருந்தாலும் அந்த கோபத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொண்டு அமைதியானான். அரவிந்த் அப்படி கத்தியதால் மாதவிக்கும் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். ஒருவருமே பேசாமல் அந்த இடமே அமைதியில் மூழ்கி இருக்க, அந்த சூழ்நிலையை அப்போதைக்கு நார்மல் ஆக்குவதைப் போல் அரவிந்திற்கு கால் வரவும் அவன் போனை எடுத்துக்கொண்டு கொஞ்ச தூரம் தள்ளி போன பிறகு மாதவி பேச ஆரம்பித்தாள். என்ன நேத்ரா இது, இப்படி ஒரு விஷயத்த சொல்ற என்று நேத்ராவை பார்த்து கேட்ட மாதவி திரும்பி அவந்திகாவை பார்த்து பேச ஆரம்பித்தாள். பாரு பொம்மி, இவ என்ன சொல்றான்னு, நடிக்க போறாளாம். இதெல்லாம் இவளுக்கு சரிப்பட்டு வருமா? இந்த காலத்து பிள்ளைங்க ஆன்லைன்ல பாக்குறதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஏமாந்து போயிடுறாங்க. இந்த நேத்ராவும் அப்படிதான், இன்டர்நெட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டா. போனை பார்த்தா போதும், அதையே கட்டி பிடிச்சிட்டு நேரத்தை கடத்த ஆரம்பிச்சுடுறா. ஏன் பொம்மி, நெட்ல பாக்குறதெல்லாம் உண்மை ஆயிடுமா? நீயாவது நேத்ராவுக்கு சொல்லி புரிய வையேன் என்று மாதவி அங்கலாய்ப்போடு அவந்திகாவை சப்போர்ட்டுக்கு அழைக்கவும், அதுவரை அந்த விஷயத்தில் சம்பந்தமே இல்லாதவளைப் போல அமர்ந்திருந்தவள் தயக்கமாக நேத்ராவை பார்த்தாள். நேத்ராவோ மாதவியின் கைகளை பிடித்து கொண்டு, அம்மா இத பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, எதுக்கு இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க என்று நேத்ரா சங்கடத்தோடு பேசவும் மாதவி நேத்ராவின் காதை பிடித்து திருகினாள். பேசக்கூடாதா? என்ன பேச வைக்கிறதே நீதான் நேத்ரா. போன்ல யார் கூடயோ மெசேஜ் பண்ணிட்டு இருந்தியே, அப்போ முகத்தை பாக்கணுமே, அத்தனை பூரிப்பு, அவ்வளோ சந்தோஷம். அத பார்த்தப்பவே நீ லவ் பண்றியான்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. ஆனா நீதான் உண்மைய சொல்ல மாட்டேங்கிற. நீ என்ன அம்மாவா நினைக்கிறது உண்மைனா இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறப்பியா? நேத்ரா, அம்மா சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த ஆன்லைன்ல வர்ற காதல் எல்லாம் உண்மை இல்ல, அது நடைமுறைக்கு ஒத்து வராதுமா என்று மாதவி விடாப்பிடியாக பேசவும் அவந்திகாவின் மனதில் பெரும் வலி உண்டானது. மாதவி அப்படி கூறவும் நேத்ராவோ, அம்மா இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் புரியும் என்று சன்னமான குரலில் கூறவும் மாதவியோ வேகமாக, அப்படியா, உங்க அண்ணிய வச்சுக்கிட்டே நீ இப்படி ஒரு பதில் சொல்றியா? சரி, நான் தான் வயசானவ, உன் அண்ணிக்கிட்டே கேக்கலாம் இந்த ஆன்லைன் லவ்வ பத்தி. பொம்மி நீ சொல்லு, இந்த ஆன்லைன் காதல் எல்லாம் உண்மையா என்று மாதவி அவந்திகாவிடம் கேட்கவும் அவந்திகாவிற்கோ தான் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டது புரிந்தது. நேத்ராவும் மாதவியும் அவந்திகாவின் பதிலுக்காக ஆர்வமாக அவளையே பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க, பதில் சொல்லாமல் தன்னை விடமாட்டார்கள் என்பதை உணர்ந்தாள் அவந்திகா. ஒருவேளை இதே கேள்வியை 8 வருடங்களுக்கு முன்பு கேட்டிருந்தால் அவந்திகாவிடமிருந்து உடனடியாக நேத்ராவிற்கு ஆதரவாகத்தான் பதில் வந்திருக்கும். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லையே. ஆன்லைன்ல இருக்கிறதெல்லாம் உண்மை இல்ல, அத சீரியஸா எடுத்துக்கிட்டு லைஃப ரிஸ்க் ஆக்கிக்க கூடாது என்று அவந்திகா தயக்கமான குரலில் கூறவும், அடுத்த வினாடியே ஒரு பலத்த சத்தம் அவளுக்கு எதிர்ப்புறத்தில் இருந்து வந்தது. அந்த சத்தத்தை கேட்டு பயத்தில் நிமிர்ந்து பார்த்தவள் அரவிந்த் பூச்சாடியை உதைத்து தள்ளி இருப்பதை பார்த்து திடுக்கிட்டு போனாள். அரவிந்தோ கோபமாக அவந்திகாவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் கோபத்தின் தீவிரத்தை உணர்ந்த அவந்திகாவிற்கோ
பயத்தில் வயிறே கலங்கியது. அரவிந்தின் கோபத்திற்கு காரணம் கூட அவந்திகாவிற்கு முழுதாக புரிந்திருக்கவில்லை என்றாலும் அவன் அவளை அல்லவா முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் நிச்சயமாக அரவிந்தின் கோபத்திற்கு காரணம் தானாகத்தான் இருக்கும் என்று உறுதியாக நம்பிய அவந்திகா அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்று கால்கள் நடுங்க அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பட்ட காலிலேயே படும், கெட்ட குடியே கெடும் என்பது போல அவந்திகாவே ஒதுங்கி போனாலும் விதி எதையாவது செய்து அவந்திகாவை அரவிந்திடம் மாட்டிவிட்டு கொண்டிருக்க விதியின் பிடியிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் அவந்திகா.